அஸ்ஸலாமு அலைக்கும். நான் சவுதிக்கு வந்து இதோட 5வது மாதம் ஆகிக்கிட்டு இருக்கு. எனக்கு அமைஞ்ச வீடு சரியில்லை. கபில் சம்பளம் கொடுக்காம ரொம்ப டார்ச்சர் பண்ணி அடிக்கிறான். எனக்கு விசா எடுத்தவன் ரியாத்தில் இருக்கான். அவன் வந்து என்கிட்டையும் பணம் வாங்கிட்டு கபில்கிட்டையும் பணம் 2000 ரியால் வாங்கிட்டு என்னை கொண்டு வந்து விற்றது மாதிரி ஆகிப்போச்சு. சரி அப்படின்ட்டு அந்த காசையை நான் அடைச்சிக்கிறேன் அப்படின்ட்டு மாத சம்பளம் பிடிச்சிக்கடா அப்படின்ட்டு கபில்கிட்ட நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கடைசியில் சம்பளமும் 4 மாதம் முடிஞ்சிருச்சு. 4 மாதத்துக்கு 1 மாத சம்பளம் தான் கொடுத்தேன். மறு மாதம் கையில் நான் கொடுத்தாத்தான் நீ வாங்கிக்கிறணும், நான் 1 ரூபா கொடுத்தாலும் நீ வாங்கிக்கணும்னு சொல்லி எனக்கு அடி உதைக்கிறேன். தாங்க முடியலை. ரொம்ப மனவேதனையில் இருக்கேன். நண்பர்கள் அனைவரும் இதை வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு உதவி செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி இருந்தால் தேடுங்க. நான் எம்பசிக்கு போகணும் அப்படின்னா கூட எனக்கு வழி இல்லை. 1 ரூபா காசு இல்லை, சாப்பாடு கூட வழி இல்லை. அக்கம் பக்கத்தில் அங்கிட்ட சாப்பாடை வாங்கி பிச்சை வாங்கி சாப்பிட்டு அந்த மாதிரி தான் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். நான் இருக்கிறது சவுதி பார்டரில். நான் இங்கேருந்து சிட்டிக்கு போகணும்னா 500-600 கிலோமீட்ரு. என் கையில் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. பாஸ்போர்ட்டு காப்பி மட்டும்தான் இருக்குது. ரொம்ப வேதனைப்பட்டு வெந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு உதவி செஞ்சு யாரும் காப்பாற்றுறதுக்கு வழி இருந்தால் அல்லாவுக்காக எனக்கு காப்பாற்றுறதுக்கு வழி பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் எல்லாரும் துபா செய்யுங்க. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும்.